கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ஃபஸ்ட் திங். அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறது அதுதான். எக்ஸாம்பிள் 1.5 crore ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன். பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தெரியுது இட் இஸ் கோயிங் பியாண்ட் 2.2 crore. நான் வந்து செலவு பண்ணது 2.5 கோடி ரூபாய் இருக்கலாம். பட் கிளைண்ட் கிட்ட வந்து வாங்குறது என்ன அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அந்த பேமெண்ட் தான் நான் வாங்கினேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அவுரங்காபாத்தில் ஒரு ரஷ்யன் ஃபேக்ட்ரி ஒன்று எடுத்திருந்தேன். சிஓ வந்தார், ஹேர் ஜென்டல்மேன் சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு பேச ஆரம்பித்தார். எங்கேருந்து வரீங்க? தமிழ்நாடுலேருந்து வரேன். லோக்கலில் இருக்கவங்களே என்னோடய ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா, ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க, இவன் மெயின்டைனிங் லைக் ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஃபிஷ் ஷாப்பை நான் இந்த மாதிரி காஃபி ஷாப் மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வந்து செட் பண்ணி நம்ம வச்சுட்ருக்கோம். ஏன்னா ஈவன் ஃபார் த ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்டோரேஜே கிடையாது. எப்பவுமே நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட போய் பேசும்போது உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி பேசக்கூடாது. ஸோ நீங்கள் ஜென்ரல் டாக்காக தான் இருக்கணும். அது எந்த பிராண்ட் பெஸ்ட் பிராண்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டார் அவர். சார் எல்லாமே பெஸ்ட் பிராண்ட் தான், எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜி சேம் தான். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் யார் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, யார் வந்து சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்க, அதுதான் சார் மெயின். அதுக்கப்புறம் தான் உட்காருங்க தினேஷ் அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் 1.5 hours என்கிட்ட பேசினார் அவர். 1 minute தான் இருக்குன்னு சொன்னார். 1.5 hours என்கிட்ட பேசினார். ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பேமெண்ட் வர டிலே ஆச்சு. 2-3 இடத்துல பேமெண்ட்டே வரலை. ஐ வாஸ் ஹேவிங் ஒன்லி 20 rupees. இத்தனை கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கையில் 20 ரூபா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். கஷ்டமும் படணும், கஷ்டப்பட்டதுக்கான இதுவும் இருக்கும் நமக்கு. என்றைக்குமே நாளைக்குன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸில். இப்போது இம்மிடியட்டாக இப்போவே நடக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பேசுவோம். பிஹாண்டஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. பிஹாண்டஸ் பிஸ்னஸ் சமிட் 2025 இன்னைக்கு நம்மளோட த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஸ்பர்க்ஸாக இருக்காரு. வணக்கம் மிஸ்டர் தினேஷ் அவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஹாப்பி டு இன்டர்வியூ பிகாஸ் இந்த செக்டாரில் நான் இது வரைக்கும் யாரும் இன்டர்வியூ எடுத்ததில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கியூரியஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், ஹவு டிட் த ஜர்னி பிகின் ஆஃப் ஐஸ்பர்க்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸே வந்து என்னோடய ஃபாதரோட பேஸே வந்து HVAC ஃபீல்டாக, லைக் அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாரா. பட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிஸ்னஸ் டேரெக்டாக ஜம்ப் பண்ணணுன்னு ஆசை கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத வந்து கற்றுக்கிட்டேன், அங்கே இருக்கிற ப்ராசஸிங்ஸ் அண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சுவிட்ச் ஓவர் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 years இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சுவிட்ச் ஓவர் பண்ணேன். இட் இஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அது ஆக்சுவலி. ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களோட எல்லா ப்ராசஸிங் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தென் என்னோடய பிராண்டிங்கை வந்து செல்ஃப் பிராண்டிங் டெவலப் பண்ணேன். கிளைண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, லைக் எப்படி சொல்கிறது, இப்போது ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நாட் பிகாஸ் ஆஃப் மை கம்பெனி பிராண்ட், பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து போக என்ன ஆச்சு, என்னோடய பிராண்ட் நேமுக்காக ஜாப் கொடுக்கறது போய் எனக்காக ஜாப் கொடுக்குற மாதிரி வர ஆரம்பிச்சது. இதில் தான் வந்து என்னோடய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஓகே என்ன பண்ணிகிட்ருக்கோம், இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ஓகே, பட் என்ன தான் பண்ணாலும் லைக் தெர் இஸ் நோ ஃபுல் அவுட்புட், என்னோடய செல்ஃப் அவுட்புட் வரல லைக் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. தென் அட் சம் பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஐ குவிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். தட்ஸ் நைஸ். அண்ட் ஐஸ்பர்க்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்குது, மல்டிபிள் செக்டார்ஸ் இருக்குன்னு தெரியும். என்னென்ன அப்படின்னு நம்ம மக்களுக்கு விலாவரியா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க்ஸில் வந்து ஒன்று வந்து HVAC செக்டார், அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரல் PEBன்னு சொல்லுவாங்க, ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங். இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த விச் இஸ் சிவில். ஸோ ஃபேக்ட்ரி மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனிங் பண்ணி கொடுப்போம் நம்ம. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைக் இட் வில் பி லைக் லென்த் ஆஃப் 1/2 kilometer லென்த் கூட இருக்கும் அந்த ஃபேக்ட்ரியோட சைஸு. ஸோ அது என்டையர் ஃபேக்ட்ரிஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஏர் கண்டிஷனிங், கம்ஃபர்ட்னஸ், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, நிறைய லைக் கமர்ஷியல் பில்டிங்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸோ இவங்க இந்த இதுக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து சீ ஃபுட் பிஸ்னஸ், ஐஸ்பர்க் ஃபிஷஸ், அது ஒன்று இருக்குது நமக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐஸ்பர்க் டெக். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா AI வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அப்போ அந்த டைமில் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா லைக் எப்படி என்ன பண்ணலாம் AI யூஸ் பண்ணி அப்படின்ட்டுனா. ஸோ சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ரொம்ப நியூ, தெரியாத ஒரு விஷயத்தில் வந்து எப்படி போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தென் ஐ காட் அன் ஐடியா, வை கான்ட் வி லைக் என்ன சொல்கிறது, நம்மளோட ஃபீல்டுலேயே ஏன் AI வந்து அப்ளை பண்ணி லைக் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்
பண்ணுறதுக்கு என்னோட ஃபீல்டில் டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 3 to 4 months. பட் இதை நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி லைக் 15 to 20 டேஸில் வந்து நான் என்னோடய டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2026 ஆகஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு மல்டி செக்டார் இருக்க ஒரு யூனிட்டாக இருக்கும் போது வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர்? ஃபஸ்ட்டு திங் வந்து கஸ்டமர்ஸ், கிளைண்ட் செலெக்ஷன். இப்போது என்னென்னா வந்து பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கும். ஒரு இடத்துல பண்ணுவோம், பணம் வராது, இன்னொரு இடத்துல பண்ணுவோம், சீக்கிரம் பணம் வந்துடும். இந்த ஒரு அமௌண்ட்டை தான் வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், அங்கே வரலன்னா இங்கே லாக் ஆகிடும். ஸோ ஹவ் ஐ மேனேஜ். ஸோ அதுதான் லைக் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து லைக் என்ன சொல்கிறது, அதோட ஸ்டாப் பண்ணாமல் லைக் நடுவில் நிறையா யோசித்தேன், திரும்ப வந்து லைக் வேலைக்கே போயிடலாமா அப்படின்லாம் யோசித்தேன். பட் இருந்தாலும் வந்து 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே ஃப்ரண்ட்டில் போயாச்சு, திரும்ப பேக் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணேன். லைக் அது என்ன ஆப்வியஸாக தெரிஞ்சதுன்னா லைக் செலக்டிங் த கஸ்டமர்ஸ். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு லைக் ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்க வேண்டியது, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஏர் கூல்டு சில்லர்ஸ் இருக்குது, வாட்டர் கூல்டு சில்லர்ஸ் இருக்குது, அண்ட் விஆர்எஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை சிஸ்டம்ஸ் இருக்கும் போது உங்கள் கிளைண்ட்ஸுக்கு ஒரு சொல்யூஷன், அவங்க தேடி வர சொல்யூஷனை நீங்கள் எந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க, அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நம்ம வந்து கன்சல்டேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். லைக் கன்சல்டேஷன் இன் சென்ஸ் லைக் நீங்கள் கேட்டதே தான். கிளைண்ட்ஸுக்கு வந்து சில கிளைண்ட்ஸுக்கு வந்து லைக் ஐடியாஸ் இருக்காது. லைக் இப்போ நம்ம இந்த பில்டிங்க்கு என்ன போடலாம், ஏர் கூல் சில்லர் போடலாமா, இல்லை வாட்டர் கூல் சில்லர் போடலாமா, இல்லை ஃபேக்ட்ரிஸில் வந்து விஆர்எஃப் போடலாமா, இல்லை இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் அவங்களோட லொக்கேஷன்ஸ், பேஸ்ட் ஆன் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ சில கிளைண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங்ஸ் எடுத்துக்கோங்களேன், இந்த பில்டிங்கு சி பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏர் கூல் சில்லர்ஸ் போட்டால் ரஸ்ட் ஆகிடும். ஸோ அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், வாட்டர் கூல் சில்லர் ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் இதே வந்து லைக் இன்டீரியர் சவுத்து இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்குன்னா ஏர் கூல் சில்லர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஏர் கூல் சில்லர் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், வாட்டர் கூல் சில்லர்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ரெக்கமெண்ட் சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து காஸ்ட் வந்து கட்டிங் இருக்கணும் மெயினாக சில கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிராண்டிங் யூஸ் பண்ணலாம், லைக் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்போம். அவங்க ஆப்ஷன்ஸும் கொடுப்போம், இது போகலாம் அந்த பிராண்டிங் போகலாம் அப்படின்ட்டுன்னு. அவங்களோட இதை பேஸ் பண்ணி அவங்களோட ஃபைனல் டெசிஷன் தான். அண்ட் சில ஆஃபீஸ் ஏரியாஸ் அந்த மாதிரிலாம் வந்து விஆர்எஃப் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அது ஐஸ்பர்க்ஸ் எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறீங்க? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ஃபஸ்ட் திங் விச் வில் மேக் யுவர் பிஸ்னஸ் க்ரோ. அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறது அதுதான். எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தெரியுது அதோட காஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 crore ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன். பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தெரியுது இட் இஸ் கோயிங் பியாண்ட் 2.2 crore. ஸோ அது என்னென்னா, திரும்ப போய்ட்டு கிளைண்ட் கிட்ட நிற்கக்கூடாது. ஒன்ஸ் யூ கமிட், ஸ்டிக் டு த கமிட்மெண்ட்ஸ். ஸோ இது இவ்வளோ ஆயிடுச்சு 2.2 crore ஆகிடுச்சு சார், எனக்கு டீவியேஷன் வேணும் அப்படின்னா தே வில் கெட் இரிட்டேட்டட். ஸோ அப்படிலாம் கிடையாது. என்ன ஓகே இது ஆகுதுன்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு ப்ரொசீட் அண்ட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த என்டையர் ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? நான் வந்து செலவு பண்ணது 2.5 கோடி ரூபாய் இருக்கலாம். பட் கிளைண்ட் கிட்ட வந்து வாங்குறது என்ன அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அந்த பேமெண்ட் தான் நான் வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். தினேஷ் வில் டூ, அவர் பண்ணிவிடுவார், எப்படி இருந்தாலும் பண்ணிவிடுவார், வி நோ நீட் டு இன்டர்ஃபியர் தட். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ரெஃபரன்ஸ் அவங்களும் வந்து ஒரு 4-5 இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க நம்மள. ஸோ இதுதான் நான் கிளைண்ட்டுக்கு என்ன கமிட் பண்ணணும், என் கை காசு போட்டு பரவாயில்ல அது இருந்தாலும் ஐ டூ தட் அப்படின்னு சொல்லி. பட் அப்போ அது லாஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்கும். கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது தான் அந்த பிளானிங் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ வி ஷுட் நாட் சிட் இது எப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸ் போக மாட்டோம் நம்ம. ஸோ அங்கேயே தான் இருப்போம். இது மாதிரி நடந்தது, நான் அதுதான் யோசித்தேன். ஸோ இது என்ன பண்ணலாமா வேணாமானா அதுதான் என்னோட எண்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இது லாஸ் ஆகிடுச்சு, இது நான் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சேன்னா தட் இஸ் லாஸ்ட் ப்ராஜெக்ட், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் எனக்கு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட. நேமும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுரங்காபாத்தில் ஒரு ரஷ்யன் ஃபேக்ட்ரி ஒன்று எடுத்திருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் அ ரஷ்யன் ஃபேக்ட்ரி. இங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸை. ஃபஸ்ட் இனிஷியல் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஓ வந்து ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணார், பேசினார். அண்ட் அவர் எடுத்தவொடனே எனக்கு கேட்டது, நான் நினச்சேன் ஒரு 45-50 வயசில் வருவாங்க, நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ எப்படி முடிப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து கிவன் த ஆன்சர்ஸ். ஹி டோல் ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நோ, ஐ வில் பிரிங் மை சிஓஓ. அதுக்கப்புறம் போயிட்டு சிஓஓ கூட்டிகிட்டு வந்தார்.
கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சிஓ வந்தார், ஹேர் ஜென்டல்மேன் சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு பேச ஆரம்பித்தார். எங்கேருந்து வரீங்க? தமிழ்நாடுலேருந்து வரேன். ஹவு கம் தமிழ்நாடு அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு நான், இல்லை நான் நினச்சேன் மகாராஷ்டிராவில் எங்கேயாவது இருப்பீங்க, அதனால் கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்னா. சரி ஓகே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், லோக்கலில் இருக்கவங்களே என்னோடய ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே எப்படிங்க ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா, ஏன் சார் ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க, இங்கே இருக்குது தமிழ்நாடு, பண்ணுறதுல என்ன சார் பிரச்சனை இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஆன்சர் அவர் வாயில் வந்தது, ரிலீஸ் ஆர்டர் டு ஐஸ்பர்க்ஸ். அண்ட் இது நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், ஐஸ்பர்க்கோட டேர்னிங் பாயிண்ட் இதுவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வாட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ்பர்க்? டேர்னிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக் அதுதான் திரும்ப சொல்கிறது தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னாலே என்ன சொல்கிறது, ரொம்ப அதான் சொன்ன ஸ்டார்டிங்கில் நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. ஸோ நெகட்டிவ் ஆனாலும் இந்த 2-3 ப்ராஜெக்ட் 2-3 கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன் வித்தவுட் டிஸ்டர்பிங் தம். ஸோ நம்ம போயிட்டு இது இல்லை, இது செட் ஆகலை, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு போயிட்டு எதுவுமே கேட்கல. ஐ ஸ்டிக் டு மை வேர்ட்ஸ். வேர்ட் ஆஃப் மவுத் தான் நான் சொன்னேன், நாட் இந்த டாக்குமெண்ட்ஸ். அந்த ரஷ்யன் கிளைண்ட்ஸ் சொன்னேன் லைக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுலேயும் ஒரு 55-58 லேக் வந்து நெகட்டிவ் ஆச்சு. பட் ஐ டிட் தட் ப்ராஜெக்ட், கம்ப்ளீட் தட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ரக்சரல்னு வரும்போது வி ஷுட் அஷ்யூர் த குவாலிட்டி ஆல்சோ. குவாலிட்டி அண்ட் அஷூரன்ஸ் இது ரெண்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் தெரியும் நான் வந்து நெகட்டிவில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ தே கேம் அகெயின் லைக் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கள், இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கள், இந்த கோட் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பண்ணி தே ஹவ் மேட்ச் த ப்ரைஸ். அந்த லாஸஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் அவங்க பண்ணுவாங்கன்றதுனால நான் பண்ணலை. நம்ம என்ன சொன்னோமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் இன்னொரு செக்டார் பற்றி கண்டிப்பாக பேசணும். இந்த சீ ஃபுட் அப்படின்னும் போது அது கேட்ச் பண்ணதுலேருந்து அதை ஃப்ரோசன் பண்ணுற வரைக்கும் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா? ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க அண்ட் ஹவு டிட் த ப்ராசஸ் கோ வித் ஐஸ்பர்க்ஸ்? எனக்கு ஃபஸ்ட்டு சீ ஃபுட்டை பற்றி எனக்கு அவ்வளோவா வந்து நாலேஜ் இல்லை. பட் ஐ தாட் என்னோடய ஃபாதர் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். தென் ஐ கெட் இன் டு இட் அண்ட் நான் போய் பார்த்தேன் எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வராங்க, பட் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, ப்ராப்பராக இது பண்ணுறதில்ல, ஃபுட்டோட குவாலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு குக் பண்ணும்போது என்ன பசங்களாம் சாப்பிட்றாங்க இதெல்லாம் தெரியுது நமக்கு. தென் ஐ தாட் வி ஷுட் நாட் டூ தட். ஸோ என்னென்னா அந்த எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுற கான்செப்டே இல்லை நம்மளோட இதில், ஸ்டோரேஜே கிடையாது. லைக் என்னென்னா மார்னிங் வந்து வரும், ஃபிஷர்மேன் கிட்டேருந்து வரும், ஏர்லி மார்னிங் 2 o'clock நம்மளோட குவாலிட்டி டீம் போய் பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா சம்டைம்ஸ் தேர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் மிக்சிங் த ஓல்டு ஸ்டாக் ஆல்சோ. ஸோ அவங்க போய்ட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அங்கேருந்து கிளம்பும், இங்கே வரும், நம்மளோட அவுட்லெட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்பிளேக்கே வரும். டிஸ்பிளேக்கு வந்ததுக்கப்புறம் லைக் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி ஆர் மெயின்டைனிங் லைக் ஹாஸ்பிட்டல். நீங்கள் நிறைய பேர் ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் மெயின்டைனிங் லைக் ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஃபிஷ் ஷாப்பை நான் இந்த மாதிரி காஃபி ஷாப் மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வந்து செட் பண்ணி நம்ம வச்சுட்ருக்கோம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் சில இடத்துல போனீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் அந்த கட்டிங்க்கு இதுக்கெலாம். ஸோ அதனால் வந்து அவங்க ஃபிஷ் ஷாப்புள்ள வர மாதிரி அந்த ஃபீலே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால லைக் அந்த ஒரு ஆம்பியன்ஸும் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈவன் ஃபார் த ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்டார்டட் டூயிங் ஃபார் B2B ஆல்சோ. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏர்லி மார்னிங் கேட்ச் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டோர் பண்ணி பண்ணுற கான்செப்டே நம்ம இதில் கிடையாது. அப்படியே ஸ்டோரேஜ் ஆச்சுனாலும் அவங்க நான் நெக்ஸ்ட் டே அதை ஸ்க்ராப் பண்ணிட்டு ஐ மீன் லைக் டஸ்ட்பினில் போட்டுட்டு எனக்கு வீடியோ அனுப்பணும். ஸோ நெகட்டிவ் ஆச்சு, ஸ்டார்டிங்கில் எனக்கு நெகட்டிவ் ஆகிட்டு இருந்தது. பட் என்னோட மெயின் எய்மே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் HVACயில் சொன்னது தான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும் ப்ராஃபிட்டில். ஸோ என்ன சொல்கிறது, அதுதான் என்னோட மெயின் இதாக இருந்துச்சு. அண்ட் HVAC இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம பிராண்ட் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது? ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் ஜென்ரலாக வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறத விட நான் காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது தான் நான் டிஃப்ரென்ஸை பார்க்கணும். நான் ஜென்ரலாக காம்படிட்டர்ஸை வந்து மைண்ட்லேயே வைக்க மாட்டேன். இப்போவுமே நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் எடுத்துருவேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து லைக் நெகட்டிவ் வந்தாலும் ஐ ட்ரை டு மேக் இட் அஸ் சம்திங் பாசிட்டிவ், இல்லைனா இட் வில் கம். ஸோ நம்ம வந்து லைக் என்ன சொல்கிறது, காம்படிட்டர்ஸு இந்த இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இருந்தோம், நம்மளோட வேலையை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பிராண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட இது. எல்லாருமே கேட்பாங்க லைக் அந்த போர்ட் ஆஃப் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே 45 years 50 yearsல உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் மட்டும் தான் 29 yearsல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்லாரோட டார்கெட் வந்து 250 crore 100 crore இருக்கும். என்னோடது 400 crore 50 crores இருக்கும். ஏன் பிகாஸ் என்ன சொல்கிறது, எப்படி பேசுகிறோம் அண்ட் எப்படி அவங்களோட கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது.
ஸோ சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த கான்ஃபிடென்ஸ், நீங்கள் எப்படி அதை ஓவர் த ப்ராசஸ் கெயின் பண்ணீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் மாதிரி, இப்போது வளர்ந்து வர ஆண்டர்பிரினர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிற ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம், ஸோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி. என்னென்னா வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட போய் பேசும்போது உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி பேசக்கூடாது. ஸோ நீங்கள் ஜென்ரல் டாக்காக தான் இருக்கணும். அது எப்படி இருக்கீங்க சார், என்ன பண்ணுறீங்க, அவர்கிட்ட போய் ஒரு நாள் இன்ட்ராக்ட் பண்ணேன்னா அவர் சொன்னது 5 to 10 minutes தான் டைம் இருக்குது, இல்லை 3 to 5 minutes எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சார் எனக்கு அவ்வளோலாம் வேணாம், 1 minute is enough for me, I just came here to say hi. நான் ஹாய் சொல்லிட்டு போகலாம் தான் சார் வந்தேன், பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், என்னோடய க்ரோத்துக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே தினேஷ் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து இந்த பிராண்டில் வந்தாங்க, இந்த பிராண்டில் வந்தாங்க, இந்த பிராண்டில் வந்தாங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ எந்த பிராண்ட் பெஸ்ட் பிராண்டுன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்டார் அவர். எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் பிராண்ட் தான் சார் பெஸ்ட்டு, எந்தில் இவ்வளோ இருக்கும், இந்த அட்வான்டேஜ் இருக்குது, இந்த அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் ஏன் கேட்குறாருன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அதான் சொன்னால் சார் எல்லாமே பெஸ்ட் பிராண்ட் தான், எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜி சேம் தான். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் யார் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, யார் வந்து சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்க, நீங்கள் கால் பண்ணணுன்னு யார் எடுக்கிறாங்க, அதுதான் சார் மெயின். அப்படின்றதுக்கப்புறம் தான் உட்காருங்க தினேஷ் அப்படின்னாரு. யூ ஒன்ட் பிலீவ் ஆல்மோஸ்ட் 1.5 hours என்கிட்ட பேசினார் அவர். 1 minute தான் இருக்குன்னு சொன்னார். 1.5 hours என்கிட்ட பேசினார். அண்ட் ஹீ டோல்ட் அபவுட் ஆல் இஸ் ரிசர்ச் இது பண்ணிகிட்ருக்கேன், அது பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் சொன்னார் அவர். ஆக்சுவலி எப்போ பார்த்தா ஃபோன் கால்ஸ் வரும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங், இந்த மீட்டிங், இது சிக்னேச்சர், அது இதுன்னு இருக்கும். அந்த டைமில் அந்த 1 or 2 minutes எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது தே வில் ஃபீல் ரிலாக்ஸ். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி அவர், எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. எல்லாருமே 5-10 minutes தினேஷ் அப்படின்றவங்க எல்லாருமே ஐ வில் மேக் them to speak at least for 45 minutes. அவங்கள பேச வைப்பேன், நான் பேச மாட்டேன். மேக் them to speak. மார்க்கெட்டிங் இன் D2C அப்படின்றது ஓரளவுக்கு இப்போது டிஜிட்டல் மீடியா இருக்கும் போது டைரக்ட் டு த கஸ்டமர்ஸ், ஷாப்ஸ் எல்லாருக்குமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். பட் B2B அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகும்? B2B எஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொன்னது தான். ஓகே, நம்ம போய் பேசுறது தான் மார்க்கெட்டிங். பேசுறது இந்த சென்ஸ் நம்மளோட ஃபேஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணுறது, பிராண்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணுறது, சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது B2C நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சீ ஃபுட்டில். B2Cயில் வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து சென்னையில் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு வயா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பட் இப்போ என்னென்னா எல்லாருமே பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராம்ஸ். ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க, பர்ச்சேஸில் இருக்கவங்க. ஸோ எங்கேயாவது அந்த நேம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதை நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் B2B நான் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெல் நோன் பிராண்டு, இல்லை அந்த பிராண்ட் நேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் B2Bயில். ஏர்லி ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கோம் இல்லையா ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும்போது, அது என்னவாக இருந்தது? நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன். பிஹைண்ட் ரூட்ஸ் காட்டும்போது அந்த சிலர் பேசுறதுலாம் பார்க்கும்போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதே கஷ்டம் நானும் பட்டிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 10,000 இல்லாமல் வெளில போக மாட்டேன். ஓகேங்களா? பட் when I start business, என்ன சொல்கிறது, என் கையில் வந்து அவ்வளோலாம் கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் புக் பண்ணும்போது என் கையில் 500 ரூபா தான் இருந்தது. ஓகேங்களா? 1.25 கோடி ரூபா ப்ராஜெக்ட் புக் பண்ணுறேன், என் கையில் 500 ரூபா தான் இருந்தது. நான் எப்படி பண்ணன்றது எனக்கு தெரியல. அதுதான், அதெல்லாம் வந்து என்னென்னா முன்னாடி நான் க்ரியேட் பண்ண அந்த ஃபேஸ் வேல்யூ அண்ட் அந்த கான்ஃபிடென்ட் லெவல், என்னோடய கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸை தாண்டி வெண்டார்ஸ் இருக்காங்களே, கஸ்டமர்ஸும் வேணும், வெண்டார்ஸும் வேணும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஜாப் கொடுப்பாங்க, வெண்டார்ஸ் வந்து ஜாப் முடிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி அதை முடிக்கிறோன்றது தான் நம்மளோட இது. ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பேமெண்ட் வர டிலே ஆச்சு, 2-3 இடத்துல பேமெண்ட்டே வரலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஐ வாஸ் ஹேவிங் ஒன்லி 20 rupees. ஓகேங்களா? நான் சேலம் போயிட்டேன். சேலம் போயிட்டு அந்த பேமெண்ட் இன்றைக்கி வரும்னு சொல்கிறாங்க, இல்லை வரல. ஃபஸ்ட்டு ஒரு 2,000 வச்சுருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலி அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1.25 கோடி 2 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது. ஆனால் அது 6 மாதமாக வர வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? 6 months வந்து 6 months நான் என்ன பண்ணுவேன், நான் I was not working also. ஸோ என்ன பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்ட்ரகிள் எனிதிங். அந்த 20 ரூபா வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தென் ஐ வென்ட் டு த கிளைண்ட். ஐ டோல் சார் த பேமெண்ட் இஸ் வெரி அர்ஜென்ட், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு பேசினேன். தென் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் இமீடியட்டாக அவர் அங்கே பேசினார். வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு நாளைக்கு என்னடா பண்ணுறது, 20 ரூபா தானே வச்சுருக்கோம், நம்ம இத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கையில் 20 ரூபா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துருச்சு பேமெண்ட். ஸோ அதுதான் சொல்கிறேன், பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். கஷ்டமும் படணும், கஷ்டப்பட்டதுக்கான
இதுவும் இருக்கும் நமக்கு. அண்ட் இப்போ வளர்ந்து வர யங்கஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு உங்களோட பெஸ்ட் அட்வைஸ்னால் என்ன சொல்றீங்க? ஃபெயிலியர் ஆகிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி போக வேணாம். ஃபெயிலியர் ஆனதான் அது பிஸ்னஸ். சக்ஸஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா we are not going in a right path. எடுத்தவொடனே ஃபெயிலியர் தான் ஆகணும். அந்த ஃபெயிலியரை சார்ட் அவுட் பண்ணணும். அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் இமீடியட் டிசிஷன் மேக்கிங். எடுக்கிற டிசிஷனை இமீடியட்டாக எடுக்கணும். நாளைக்குன்ற வேர்டை எடுத்துடணும். இப்போது இம்மீடியட்டாக இப்போவே நடக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பேசணும். நாளைக்குன்னா லைக் அந்த நாளைக்குன்றது வரவே வராது என்றைக்குமே. நாளைக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஓகே ஈவினிங் அப்புறம் நாளைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கோம். என்றைக்குமே நாளைக்குன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸில். நீங்கள் ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோடய சிஓ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் பேண்ட்ரியில். லைக் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம், இப்போ நான் டெக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் இந்த ரோலெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் மொபைலில் டைப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஹீ தாட் ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதை டைப் பண்ணி நான் ஹெச்ஆருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவங்க எல்லாமே நாளைக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்போவுமே வந்து ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணுவேன் நான். ரிவர்ஸ் ஒர்க்கிங் இந்த சென்ஸ் என்னன்றது ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், பட் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஈவன் த ப்ராஜெக்ட் ஆல்சோ. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு எனக்கு இது பண்ணணும் அப்படின்னா இதோட ரேட் என்னன்றது ஐ கிவ் த ப்ரைஸஸ். அதை நான் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் அதை நான் ஒர்க் அவுட்டே பண்ணுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஃபார் விச் ஐ எம் நாட் கெட்டிங் த ப்ராஜெக்ட். புரிதுங்களா சொல்கிறது? கிடைக்காத ப்ராஜெக்ட்டு நான் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ரேட் கொடுப்பேன். ரேட் கொடுத்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா தான் அதுக்கு நான் ஒரு டீட்டெயில் ஒர்க்கிங் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெயின் ஃப்ரம் த லைக் என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கெயின் பண்ணது தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது பட் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்ன சொல்கிறது, ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும், டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நான் அப்படி தான் யோசிப்பேன். என்னென்னா நெகட்டிவ் திங்க் நிறையா இருக்கணும். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எஸ், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நெகட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கணும். அப்போ தான் we will be prepared for that. அந்த விஷயம் ஒரு நடந்துச்சுன்னா அப்படின்னா முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிருப்போம் நம்ம. புரிதுங்களா சொல்கிறது? ஜென்ரல் எல்லாருமே கேட்பாங்க. நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லையும் கேட்டிருக்காங்க, ஹவ் யூ பர்ஃபார்மிங் திஸ் மச், எப்படி நீ பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னா. அந்த ஃப்யூச்சரில் வரப்போகிறது என்னென்னலாம் வரும் நெகட்டிவாக யோசிக்க நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் இப்போவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்துச்சுன்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம நோட் பண்ணி லைக் வில் பி ப்ரிப்பேர்டு. அது வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது நமக்கு. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஆமாம். அண்ட் இன்னொன்று சொல்லுவேன், ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட நிறைய பேசணும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். நீங்கள் அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நெகட்டிவ் பீப்புள் கிட்ட பேசும்போது என்னன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ பிஸ்னஸ் பண்ண போறியா, அப்படிலாம் பண்ண அதுவாயிடும் பண்ணுவாங்க. பட் எல்லாரும் என்ன இப்போ அப்படி ஆகிடுமோ அப்போ பண்ண. ஸோ அந்த ஒரு லெவலுக்கு போகக்கூடாது. நான் ஜென்ரலாக பேசுவேன், ஃபோன் பண்ணி வேணும்னு. மெயினாக ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பேசுவேன். ஏன்னா அவங்க தான் நிறைய சொல்லுவாங்க நெகட்டிவாக, இது பண்ணுறியா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணுறியா, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்வாங்க. ஈவன் நான் என்னோடய டெக் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரிலேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தேன். ஓகேங்களா? லைக் அவங்க சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஐடியில் வந்து சக்ஸஸ் ஆனவங்கள விட ஃபெயிலியர் ஆனவங்க தான் அதிகம் அப்படின்னாங்க. அப்படிங்களா? ஓகே. அவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணது என்னென்னா, ஃபெயிலியர் ஆல்ரெடி நான் நிறையா பார்த்துட்டேன். ஸோ இது எனக்கு புதுசாக இருக்காது. ஃபெயிலியர்னால் என்ன மாதிரி ஃபெயிலியராக இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஃபெயிலியர்னால் லைக் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, லைக் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி அதை சேல் பண்ண போகிறீங்க, சேல் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா. நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணாதானே அது சேல் ஆகுதா இல்லையா நான் யோசிக்கணும். ஐ ஹவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இது சேல் ஆகலைன்னா என்ன பண்ணுன்றது நான் யோசிக்கணும். பட் அது என்ன ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டேன். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. அண்ட் இப்படி தான். ஸோ நிறைய நெகட்டிவ் பீப்புள் கிட்ட பேச என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்ன்றது நம்ம முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி வச்சிடலாம், ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடலாம். இதுதான் என்னோடய இது. அண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஆஃப் ஐஸ்பர்க் என்னவாக இருக்குது? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கார்ப்பரேட்ஸ் இன்றைக்கான டேட்டுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்னோடய பிளான்ஸும். நான் ஒர்க் பண்ணுறேன்னா 2026 and 2027 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2030 வரைக்கும் பிளான்ஸ் இருக்குது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஹவ் பிளான்ட் ஃபார் ஒரு ஃபேக்ட்ரி பார்த்துட்ருக்கேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது இன்னொரு பிராண்டிங்காக ஆட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்டர்ஸ் இருக்குது 2030 வரைக்கும் பிளான் பண்ணது. அண்ட் 2035 பிளான் வந்து நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணுவேன். அப் டு 2035 தான். பட் என்னென்னா சிம்பிள், அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் ட்ரீம், கரெக்டுங்களா? அப்போது நான் படிக்கும் போதெல்லாம் வந்து கனவு காண்றதுன்னா தூங்குறது அந்த ட்ரீம் அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, நான் யோசிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த ஃபிஷஸ் அண்ட் டெக் எல்லாம் ரெண்டுமே. எது நம்ம நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஈவன் இது வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கும் சொல்லலாம். ஆனால் கலாம் சார் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. பட் அதை தாண்டி அவர் சொன்னது வந்து ஒரு மீனிங் இருக்குது ஆக்சுவலி.
அது வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நினைக்கிறனால என்ன இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ பட் அது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அதுதான் சொன்ன மாதிரி இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 26 and 27க்கு அண்ட் 2030 வரைக்கும் எனக்கு பிளான்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய இந்த மாதிரி செக்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு உதவுற ஒரு பிளாட்ஃபார்மாக ஐஸ்பர்க்ஸ் வளரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ.